வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். அந்த பிஜிஎம் எடிட் பண்ணோன்னா நீ வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஃபுல்லாக பாருங்கள். புரியல பார்த்துக்க மாதிரி வீடியோ எடிட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இந்த பிஜிஎம் எப்படி எடிட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஒரு ப்ரீசெட் லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு லிங்க் தான் கொடுத்துருப்பேன். பீட் மார்க் லிங்க்கை இப்படி இன்புட் பண்ணி அலைட் மோஷனில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நான் ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட்டு ஒரு 4 இமேஜ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கிளியராக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பழைய வீடியோ நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறவங்களுக்கு இது புரியாது, அவங்களுக்கு சொல்கிறேன். கலர் அண்ட் ஃபில்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை டெக்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரி டெக்ஸ்ட் போட்டுருக்கு பார்த்தீங்களா, 64047. இதில் வந்து ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஃபிலிம் மாதிரி போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு இமேஜுக்குள்ளே போயிடும். ஓகேவா? இமேஜுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் அதை ஆளாயிரும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. வரிசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணலாம் சொல்லலை, உங்களுக்கு நான் லைவாகவே சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் யார் இமேஜ் எடிட் பண்ணணுமோ அவங்க இமேஜை இந்த மாதிரி செட் பண்ணிக்காங்க. ஓகேவா? வரிசையாக செட் பண்ணிக்காங்க. கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு அந்த எல்லாத்துக்குமே கலர் அண்ட் ஃபில் போய்ட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன், அது தெளிவாக கேளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வேறு ஒரு குறிப்பிட்ட இமேஜ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நிறைய இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வேறு இந்த ப்ரிவியூவில் பார்த்துருக்கோம், நம்ம வந்து வேறு இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேவா? அதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 4.6 இருக்குது. இதிலேருந்து வரிசையாக ஒரு சின்ன இமேஜெலாம் இருக்குது தெரியுமா? இதில் வந்து நீங்கள் வந்து வேறு இமேஜ் வேணால் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை ஒரே இமேஜ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? நான் வந்து ஒரே இமேஜ் நான் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்லணும். இல்லை உங்களுக்கு வேறு இமேஜ் வேணும் அப்படின்னா வேறு இமேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப ஜூம் அவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கணும். அப்படி ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு இமேஜ் வந்து இப்படி ஃபுல்லாகிடும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து எல்லாத்துக்கும் வேறு இமேஜ் வைக்கிறேன், ப்ரிவியூவில் பார்த்துக்க மாதிரி வர்றதுக்காண்டி. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா
உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரே இமேஜ் வச்சு ஆட் பண்ணிங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், ஆட் பண்ணியாச்சு. நம்ம சின்ன இமேஜுக்கெலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ லாஸ்ட்டு ஒரு மினிட்ஸ் நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? இப்போ இந்த ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது லாஸ்ட்டு. ஓகேவா? இப்போ இந்த இமேஜில் கிளிக் பண்ணி கலர் ஃபில் போய்ட்டு எப்பயும் போல் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா 7.01 நான் இமேஜ் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் அந்த இமேஜ் நான் கொடுக்கல. நாளைக்கு பிறகு நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி எப்படி பண்ணணும்னு தெரியணும்ல, அதுக்காண்டி அதை பண்ணலை. அதே மாதிரி இந்த மாதிரி இமேஜை கிளிக் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு செட் பண்ண தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜில் போய்ட்டு பீட் மார்க் கிளிக் பண்ண, நீங்கள் அம்புகுறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ மார்க் மாதிரி, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெட் மார்க் வரைக்கும் போயிடும். பண்ணிட்டு அதை 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி இமேஜ்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணிட்டு ஈஸியாக சிம்பிளாக சொல்கிறேன், அது எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இமேஜ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருப்போம் டபுள் மார்க். அப்புறம் இந்த இதை என்ன செய்யணும்னா, இதை கிளிக் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க் பக்கத்தில், இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை லாஸ்ட்டாக ஒரு 4 இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 5 இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான மாதிரி கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைலும் இல்லை, லாஸ்ட்டு ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, ஆரோ மார்க் கிளிக் பண்ணணும். நீங்கள் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இமேஜ் ஆட் ஆகிடும். ஓகேவா? ஆரோ மார்க் கிளிக் பண்ணி மேலே இருக்கிற 3மே அன்னேபிள் பண்ணிக்கோங்க. நமக்கு எஃபெக்ட் மட்டும் தான் தேவை. அந்த எஃபெக்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணோன்னே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா, இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. அதனால் பேஸ்ட் ஸ்டைல் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் ஐக்கான் மாதிரி, அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா 2ம் க்ரீன் கலரில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே நான் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு பாதி ஸ்க்ரீன் தான் தெரியும். ஒரு இமேஜ் நம்ம ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணால் பாதி ஸ்க்ரீன் தான் தெரியும். இதை 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓகே. சென்டரில் வச்சு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜுக்கு பாதியாக தெரியும். அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இமேஜ் கரெக்டாக இருக்கும். இது பாதி தான் தெரியுது. இதை 3 டாட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக எந்த மாதிரி சாங் வேணும் பிஜிஎம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.